கும்பராசி சதய நட்சத்திரம். ஸோ நீங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ அக்டோபர்ல. ஸோ இப்ப பண்றது வந்து ஜாடி ஆகுமா? அப்படின்றத உங்களோட கேள்வி. ஸோ ஓகே. எனக்கு வந்து அது புரியுது. இப்ப வந்து உங்களுக்கு வந்து கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படிங்கும்போது ராசிக்கு 5ல வந்து குரு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அப்ப அவர் வந்து அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வந்து ராசிக்கு 5ல தான் இருப்பாரு. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கும்போது ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம் புத்திர பாக்கியம் தான். அப்ப உங்களுக்கு வந்து இப்ப மெடிக்கல் தரப்புக்கே நீங்க போகறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா, தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க மருத்துவ ஆலோசனைய பெற்று, உங்க உடம்பு டேக் கேர் பண்ணிக்கணும். கர்ப்பப்பைய வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஐவிஎஃப் பண்ணலாம். ராசிக்கு 5ல வந்து குரு இருக்கிறனால இந்த வட்டம் ஜாடி ஆகும். ஸோ நீங்க அதுக்குரிய மன தைரியம், உடல் ஆரோக்கியம் ஸோ அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வட்டம் ஜாடி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால வந்து தேவையில்லாத போட்டு குழப்ப வேண்டாம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு போட்டு மண்டையில நெகட்டிவ்ஸ வந்து மோஸ்ட்லி நீங்க ஏத்த வேண்டாம். ஏன்னா சதய நட்சத்திரமா இருக்கிறதுனால நெகட்டிவ் அப்சர்வேஷன மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அத மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு இந்த ஐவிஎஃப் பண்றது வந்து ஜாடி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அதனால வந்து எதுவும் நெகட்டிவா பேச வேண்டாம். ஸோ பாசிட்டிவா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மத்த விஷயத்த அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம். சரிங்களா?